the universe of Nichan. ஹோப் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு. ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பாசமாக சொல்கிற ஒரு குட்டி பாசிட்டிவ் மெசேஜோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, இன்கேஸ் அது கரெக்டாக வரல இல்லை நடக்கலைன்னா கூட உடனே அதை தூக்கி போடக்கூடாது. அது ஏன் கரெக்டாக நடக்கலைன்றதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். உடனே தூக்கி போடுறதுல நோ யூஸில். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதே நம்ம அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்க தான். கரெக்டாக இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் அந்த டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டிசிஷன் தப்பாக கரெக்டான்ற செகண்ட் தாட்டே நமக்கு வரக்கூடாது. ஆமாம் தானே? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஓன் டிசிஷனாக மட்டுமே இருக்கணும். உங்களை நம்புங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு உங்களை கேர் பண்ணுறவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க, நான் வேணான்னு சொல்லலை. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டு யோசிங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டிசிஷன் உங்களோடதாக மட்டுமே இருக்கணும், ரெக்ரெட்ஸ் இல்லாமல். ஒன்று தப்பாக போச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வேலை தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அதை ப்ளேம் பண்ணுறதுல நோ யூஸ். கரெக்டில் எவ்வளோ வேணால் புலம்புங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் புலம்பி யோசித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல, அந்த கிளாரிட்டியோட இதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க, எல்லாம் கரெக்டாக நடக்கும். நிறைய பேர் அழாதீங்க, ஏன் அழுற அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அழுறது உங்களோட ரைட்ஸ். உங்களுக்கு தோணுச்சுன்னா அழுங்க. அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் பாருங்கள். அப்போது நீங்கள் நார்மலாகி பழையபடி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஸோ யாராவது அழுறேன்னு சொன்னால் ஃபீலே பண்ணாதீங்க. அழுறது நம்மளோட ரைட்ஸ். அழுது முடிச்சு நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம், தெளிவாக யோசிக்குவோம். கரெக்டாக? ஸோ யாராவது அழாதுன்னு சொன்னால் அதை கண்டுக்காதீங்க. இது எல்லாமே உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க வரைக்கும் தான். இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க, விட்டுருங்க. அப்படி இருக்க எதையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான? இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும் கைஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்கும். உங்களுக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா, காலேஜில் என்னோட ஃபைனல் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் நோடியூ ஃபார்ம் சைன் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஒன் டே ஃபுல்லாக அலைஞ்சு எப்படி நோடியூ ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க கைஸ். ஃபைனலி இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் வினிங் திஸ் ஐடி கார்டு. காலேஜோட லாஸ்ட் ப்ரெசன்டேஷன். இதுக்கப்புறம் இதை போடவே மாட்டோம், பிகாஸ் ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு. கடைசியா போடுற ஐடி கார்டு இன்னைக்கு தான். ஆக்சுவலா இந்த ஐடி போடுறதுக்கான கடைசி நாள் கைஸ். ஃபைனல் ப்ரெசன்டேஷன், இன்டர்ன்ஷிப் ப்ரெசன்டேஷன் காலேஜ் முடிஞ்சிருச்சு. இதோட காலேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 years எப்படி போச்சுன்னு சத்தியமா தெரியல. கடைசி நாள் போடுற ஃபைனலா நம்மளோட நோடியூ ஃபார்ம்ஸ் கைஸ் எல்லா ஃபைனல் இயர்ஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நோடியூ ஃபார்மை நாங்கள் சைன் வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிரும். மொத்தம் ஆல்மோஸ்ட் 15 to 20 சைன்ஸ் இதில் வாங்கணும். இப்போ அதுக்காக தான் சுற்றி ஒரு ஸ்டாஃப் எங்க இருக்காங்க தேடி அழைச்சி இன்னைக்கு இதை சைன் வாங்கி கம்ப்ளீட்டா விளாக்ல பேசிட்டே தெரியாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பதிலா செகண்ட் ஃப்ளோர் போயிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போ, நான் ரூமை கண்டுபிடிக்கல கைஸ், தேடிட்டே இருக்கேன், அணைய விடுறாங்க கைஸ். இங்கதான் நாங்க ஸ்லாட்ஸ் படிச்ச கிளாஸ். காலேஜே ஏதோ செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 சைன் முடிஞ்சிருக்கு. இன்னும் 15. மறக்காம இந்த விளாகுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். காலையில இருந்து அலைஞ்சி லோன் சுத்தி இன்னும் சைனிங் ப்ராசஸ் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. உட்காந்து குழம்பு விட்டாங்க, பசிக்குது, இன்னும் சாப்பிடல. இங்க பாத்தீங்கன்னா இன்னும் 7 சைன்ஸ் பெண்டிங் இருக்கு இந்த நோடிவை கம்ப்ளீட் பண்ண. இதை முடிச்சாதான்
டிகிரிக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கான லொகேஷன் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. மறக்காம கம்ப்ளீட் பண்றோமா இல்லையா கைஸ்? இதுதான் எங்களோட அக்ரி ஃபீல்ட் சவிதால. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த லொக்கேஷனில் தான் வந்து மதராசி மூவி ஷூட்டிங் எடுத்தாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வலியுற சாங்கில் அவங்களோட காலேஜ் சீனில் ஒரு லைப்ரரி வரும்ல, அந்த ஸ்பாட் தான் இது. இது வந்து எங்கள் காலேஜ் லைப்ரரி தான். 4 இயர்ஸ் கைஸ், 4 இயர்ஸ் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிருச்சு. சத்தியமாக இந்த 4 இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். நிறைய மெமரிஸ், நிறைய ஈவெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ், எல்லாமே நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசுவேன். மோஸ்ட்டாக நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணுறனால, ப்ளஸ் ஆல்சோ மியூசிக் கிளப் அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அலாங் வித் தட் மெயின்டைனிங் அ குட் கிரேட்ஸ் கைஸ். ஸோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் குவான்டிட்டி கைஸ். ஐ டூ பிலீவ் இன் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் குவான்டிட்டி. ஸோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச என் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ட்ராவல் பண்ண என்னோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அண்ட் வருண். நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு எங்களுக்கே தெரியல. somehow and somewhere it started with Ayu belongs to Agri department and till now it's going well and hopefully in the future too. எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் ட்ரஸ்ட் இல்லை ஸ்கூலில் வாங்கின அடியால். பட் அந்த தாட் இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம லைஃப்பில் நடக்கிற குட்டி பேடான சில விஷயத்தால் எல்லாமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு விஷயத்தில் அடி வாங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தில் ட்ரஸ்ட் வர பயமாக தான் இருக்கும். பட் டைம் சேஞ்சஸ் எவ்ரி திங். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் செட் ஸ்லாட் போட மிஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ரெசன்டேஷனுக்காக. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் தனியாக தான் போய் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. அப்போ தான் ஒன்று புரிஞ்சது கைஸ், நம்ம இருக்க பிளேஸில் ஹாப்பினஸ் இல்லை, நம்ம யாரு கூட இருக்கோன்றதுல தான் மொத்த ஹாப்பினஸும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அதே பிளேஸ் இப்போ போகும்போது ஏதோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப்பில் ப்ரீஷியஸான மூமெண்ட்ஸை கொடுத்த சாப்டரோட எண்டிங்க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரியலி கோனா மிஸ் திஸ் அண்ட் வித் ஆல் திஸ் பியூட்டிஃபுல் மெமரிஸ் entering into the next chapter of my life. Hopefully our life has a lots of magic in our happy journey. இதெல்லாம் போட்றாதீங்க. ஐயோ எடுத்துட்டேன்டா. நீ போடாதீங்களா இல்லை, கண்டிப்பாக போடுவேன். இவ்வளோ நேரம் வந்து நான் எடுத்துட்டு நான் வேஸ்ட் பண்ணலனா? இங்கே பாரு முகேஷ் 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 எதுவுமே பண்ணல. என்ன எடுத்து என்னதான் பண்ண போறீங்க? ரெடி போடுவோம் பாரு. இவங்க தான் இந்த பிராண்டோட ஃபவுண்டர். ஒரு பிராண்ட் இருக்கு, ஒரு ஃபவுண்டர் வேற. அவன் தான் ரியல் ஃபவுண்டர். அவனே பேசிடுறான்டா விளாக்ல. எனக்கு எல்லாம் ஃபுல்லா கண்டென்ட் கொடுக்குறான்டா. ஃபைனல் சைன். அனுஷாக்கா ஹாய் சொல்லுங்க. எனக்கு சேனலுக்கு ஏதாவது சொல்லுங்க. உங்க தங்கச்சியோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ கியூட்.